ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி, அவர் சேனல். தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக இல்லை, அதிகமாகவே படங்களுடைய எண்ணிக்கையும் வர ஆரம்பிச்சிருது. அப்டேட்டும் நிறைய அடிக்கடுக்க வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஒரு படத்தோட அப்டேட் மட்டும் ரொம்பவும் பெண்டிங்காக போட்டுட்டாங்க. ஸோ படம் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பெரிய கேப் வந்துருக்கு. என்னடா மற்ற எல்லா ஆக்டர்ஸோட அப்டேட் வருது, இவர் அப்டேட் வருது, அவர் அப்டேட் வருது, இந்த படத்தோட அப்டேட் வருது, அந்த படத்தோட அப்டேட் வருது. ஆனால் இவரோட அப்டேட் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா இது அவருடைய கடைசி படம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளே நினைச்சாலும் அப்டேட்டுங்கிறது ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. அந்த வகையில தளபதி 69, ஸோ ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்டு இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் என்னவா இருக்கும்னு ஒரு ப்ரோமோ, ஒரு ஹிண்ட் மூலமா கொடுத்துருந்தாங்க. என்னன்னா தளபதியோட படங்கள், அதாவது எல்லா படங்களும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டுமே போட்டிருந்தாங்க. அதுல நமக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, படம் ஓகே, இந்த படத்தை கணிச்சு பார்க்கும்போது இந்த படங்கள்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் நமக்கு ஒரு ஹிண்ட் தெரியுது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற நமக்கு ஒரு டவுட்டு சோசியல் மீடியா பக்கம் ஒரு பெரிய வகையில வைரலா பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா, படத்துடைய அப்டேட்டை சொல்ற விதமா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு படத்துடைய அப்டேட் விட்டுட்டாங்க. என்ன அப்டேட்டை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு போஸ்டர் மூலமா ஜனநாயகன் வேர்ல்டு வைடு பொங்கல் ரிலீஸ், அது மட்டும் இல்லாம ரிலீஸ் டேட்டையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ January 9, 2026 அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த போஸ்டர்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வழக்கம் போல போஸ்டர் ஃபர்ஸ்ட் சைன்ல மாதிரி அது ஒரு போஸ்டரா இருந்துச்சு. ஸோ வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வீடியோ இல்லை. ஆனால் போஸ்டருமே கிட்டத்தட்ட வீடியோ அளவுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்ததான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு போஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு மேக் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. போஸ்டர்ல தளபதி ஒரு ஒயிட் ஷர்ட்ல ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு. ஸோ ஒயிட் ஷர்ட்டை பார்க்கும்போது அவர் பாலிடிக்ஸ்ங்கிறது நமக்கு ஒரு அளவுக்கு பசங்கள்லாம் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாலிடிக்ஸை காட்டுற மாதிரி தான் போஸ்டர் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் சைன்லுக்குமே அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டர்லையுமே ஒரு பாலிடிக்ஸ் சாயல்ல ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அவர் ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி, சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சாங்ல ஒரு ஷூட் மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பார்க்குறப்போ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஹோலி செலிப்ரேஷன் போல. ஸோ வழக்கம் போல தளபதியோட சிக்னேச்சர் காப்பும் கையில போட்டிருக்கிறாரு. ஸ்டில்லு பார்க்கறதுக்கு பக்காவா ஒரு ராவா வெறித்தனமா இருக்கு ஸ்டில்லு. ஸோ வேற போஸ்டர்ல எதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் மாதிரி எதுவும் தெரியல. மற்றபடி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதுங்கிறது படக்குழுவினர் சார்பா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. தளபதி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு, ஒரு சில காரணங்களால் பொங்கலுக்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ 2026 தளபதியோட படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஒரு விஷயம் 2026 இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 2026 அவருக்கு 2 ஜாக்பாட்டு ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி அடிக்க போகுது. படம் ஜனவரி, மே மாசம் என்னன்னு தெரியும். ஸோ அதை மையப்படுத்தி தளபதியோட அடுத்த மூவ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு முழு நேர அரசியல்வாதியா அரசியல் களத்துல நின்று இறங்கி ஆட போறாரு. அடுத்த வருஷம் ஜனநாயகன படத்தை நம்ம தியேட்டர்ல போய் ஆடி என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். ஆனா என்ஜாய் பண்ணி பார்த்தாலும் அதுதான் கடைசி படங்கிறது நம்ம மனசுல அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண, படங்களை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்த்து பார்த்து நமக்கு பழக்கப்படுத்திட்டோம். ஸோ அதனால அந்த என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டை கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல பார்க்க போறோம், மிஸ் பண்ணாம பார்க்க போறோம். ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய படங்களை மிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் அவருடைய படங்கள் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் சச்சின் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் ஏப்ரல் மாசம் 18ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சச்சினை செலிப்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ண போறோம். ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட பெரிய எதிர்பார்ப்பு படத்துக்கு இருக்கு. இடையில ஒரு சின்ன ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஏன்னா படத்தின் மீதான ஹைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஆனா அரசியல்ல ஹைப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே வருது பசங்களுக்கு. ஸோ ஒன்று இறங்கினாலும் ஒன்று ஏறுங்கிற பட்சத்துல இதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து அப்டேட் கொடுக்க கொடுக்க படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு. மேபி
ஜூன் 22க்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா டீசர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பசங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் ப்ரொடியூசர் சைடில் இருந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து படத்துல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஜனநாயகன் 2026ல கண்டிப்பா ஒரு பொங்கல் பிளாக் பஸ்டர் இருப்போது. இதுக்கு முன்னாடி தளபதியோட படங்கள் எல்லாமே பொங்கலுக்கு வந்து லாஸ்ட் வாரிசு படத்தோடைய பொங்கல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லியோ கோட்டுக்கு அப்புறம் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2026 பொங்கல் தளபதி பொங்கல் தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய அப்டேட், அதுவும் முக்கியமான அப்டேட்டு பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீர தீர சூரன் படத்துடைய ரிவ்யூவை கண்டிப்பா நம்ம போட போறோம். ஸோ மறக்காம பாருங்க. ஓகே, பை பை, தேங்க்யூ.